பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் டோல்கேட்டை அகற்ற வலியுறுத்தி நாளை பந்த் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் இலவச தடுப்பூசி திட்டம் கொண்டு வந்துள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் கடந்த 7 நாட்களில் 16 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதை ஜீரணிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். பூந்தமல்லி புறநகர் பகுதியை குறிவைத்து மர்ம கும்பல் கைவரிசை காட்டி வருகிறது. தனியாக இருக்கும் பெண்கள் மற்றும் வீடுகளில் புகுந்து நகை பணத்தை கொள்ளையடித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக திருவேற்காடு பகுதியில் இன்ஜினியர் ஒருவர் வீட்டில் 103 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பொறியியல் கல்லூரிகள் மீது கருணை காட்டக்கூடாது என்று கவர்னர் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். புதிய கால்நடை தீவன தொழிற்சாலையை இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் நாளை மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. பாலாஜா திருப்பெரும்புதூர் நெடுஞ்சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை தேவை என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசு பஸ்கள் தனியார் மயமாக்கப்படாது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லாத தீர்மானத்தில் எந்த உறுப்பினரும் கலந்து கொள்ளாத நிலையில் மகாலட்சுமி மேயர் பதவியில் நீடிப்பார் என மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்துள்ளார். துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் வென்ற வீராங்கனை மனு பாக்கருக்கு ஜி.கே. வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1 முதல் +2 அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. கரூர் அருகே ஸ்ப்ரே இயந்திரம் வெடித்து வியாபாரி ஒருவர் பலியாகியுள்ளார். இதனால் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். விஜய் சீமானுடன் அரசியல் பயணத்திற்கு தயார் என்று அமீர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகன் கோவில்களில் பக்தர்கள் குவிந்தனர். சட்டம் ஒழுங்கை காக்க முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். என்ஜினியரிங் பொது கலந்தாய்வு இன்று தொடங்கியது. ஆடி கிருத்திகையான இன்று வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். தொடர் மழை காரணமாக ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் வெகுவாக குறைந்தது. காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் டெல்டா விவசாயிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேடாக மாறியிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். செங்கோட்டை புனலூர் வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் இயங்க உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் மது பாட்டிலில் பிளாஸ்டிக் துண்டுகள் இறந்த புழுக்கள் இருந்ததால் பரபரப்பு நிலவியது. தினமும் 10 லட்சம் லிட்டர் வீண் சிறுவாணி அணை நீர் கசிவுகளை சரி செய்ய கோவை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தொல்லியல் பணிக்கு சமஸ்கிருதம் கட்டாயமா என்ற அறிவிப்பை திரும்ப பெற சீமான் வலியுறுத்தியுள்ளார். திமுக அதிமுக முதலாக மாறிய கப்பலூர் சுங்கச்சாவடி பிரச்சினை காரணமாக நாளை முழு அடைப்பு நடைபெறவுள்ளது. உலக கல்லீரல் சுழற்சி தினம். பிறக்கும் குழந்தைகளுக்கு மறக்காமல் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் அருகே அரசு பஸ்ஸில் பாம்பு இருந்ததால் பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் 95% நிறைவு பெற்றதாக அமைச்சர் K.N. நேரு தெரிவித்துள்ளார். தங்கம் இன்று கிடுகிடுவென விலை குறைந்தது. அதன்படி ஒரு சவரனுக்கு $400 குறைந்தும் 1 கிராமுக்கு ₹50 குறைந்து 1 கிராம் 6415க்கும் விற்பனையானது. தமிழகத்தின் அடுத்த 3 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.